11ஆம் வகுப்பு கணித இயல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பயிற்சி 1.2ல் 1வது 5வது கணக்கு பார்ப்போம். அனைத்து இயல் எண்களின் கணத்தின் தொடர்பு r என்பது x + 2y = 1 எனில் x(r(y) என வரையறுக்கப்படுகிறது. இங்கேயே ஒரு தொடர்பு கொடுத்துட்டாங்க. என்ன விதி கொடுத்துருக்காங்க? x + y = 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே எத்தனை மாறிகள் உள்ளன? 2 மாறிகள் உள்ளன. என்னென்ன உள்ளன? எக்ஸு, ஒய்இ எதில் இருக்குது? இயல் எண்களில் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறோம் x, y பிலாங்ஸ் டு என்னன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தற்சுட்டு. தற்சுட்டுன்னும்போது என்ன வரும் நம்மளுக்கு? எக்ஸ் ஆர் எக்ஸு. எக்ஸு தொடர்பு எக்ஸு அப்படின்னு தான் எடுக்க போகிறோம். அப்போ நான் எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதுகிறோம்? ஒய்க்கு பதில் எக்ஸ்னே போடுறோம். =1. 3x = 1. அப்படின்னா என்ன வரும்? x = 1/3. இயல் எண்களில் பின்னம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இயல் எண்களில் பின்னம் இருக்காது. 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போனா இது r தற்சுட்டு தொடர்பு அல்ல. தற்சுட்டு தொடர்பு அல்ல. தொடர்பு அல்ல. இப்போ அடுத்து சமச்சீர் தொடர்பு. சமச்சீர் தொடர்புன்னு எடுக்கும்போது பின்னமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தற்சுட்டு தொடர்பு அல்லன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா தான் இயல் எண்கள் தான் எடுத்துக்கிறோம். இங்கே r ஒரு வெற்றுக்கணம். நம்மளுக்கு குறிப்பில் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. r வெற்றுக்கணமாக இருப்பின் சமச்சீர் தொடர்பும் கடப்பு தொடர்பும் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். r ஒரு வெற்றுக்கணமாக இருப்பின் r என்னது? ஓர் சமச்சீர் தொடர்பு ஆகும். சமச்சீர் தொடர்பு ஆகும். அதே போல் தான் கடப்பு தொடர்பும் அதே தான். r என்ன இருக்குது? ஒரு வெற்றுக்கணமாக இருப்பின் r ஒரு வெற்றுக்கணம். வெற்றுக்கணம்னா என்ன எழுதலாம்? இப்படி எழுதலாம். இல்லைன்னா r = வெற்றுக்கணம் இப்படி போடலாம். இருந்தால் r ஒரு கடப்பு தொடர்பு. ரொம்ப எளிமையாக இருக்குல்லம்மா. இது ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் வரையறைப்படிலாம் நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை அப்படி எழுதினாலும் சரி. இது உங்கள் புக்லேயே இருக்குது, குறிப்பில் இருக்குது. ஒரு r ஒரு வெற்றுக்கணமாக இருந்தால் அது சமச்சீர் தொடர்பாகவும் கடப்பு தொடர்பாகவும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வெறுமனை எழுதினாலே போதும் இந்த கணக்கை பொறுத்த மட்டும்.